पुडुचेरी दिव्यांग भरतनाट्यम नर्तकी हैं और 2019 में 7,000 प्रतिभागियों के बीच थिल्लई नाट्यांजलि में भाग लेकर गिनीज रिकॉर्ड बनाया। सुश्री एम पुडिंगली, पुडुचेरी। பாண்டிச்சேரி சார்பா டான்ஸ்ல ஸ்பெஷல் சில்ட்ரன் கேட்டகரியில நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சருடைய ஹார்ட் ஒர்க் இதனால தான், வேற எதுவும் இல்லை. 15-16 வருஷமா இந்த குழந்தைய ட்ரைன் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். வெல்கம் டு சந்தானா டாக்ஸ். பல பேர் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மனசு துவண்டு போவாங்க. சாதாரண பிரச்சனைகள்லாம் மனசு நொந்து போய் இதுக்கு என்னடா பண்ண போறோம்னு யோசிப்பாங்க. ஆனா பல பெற்றோர் மாற்றுத்திறனாளிகளை அவங்களோட குழந்தைகளா வாழ்க்கை ஃபுல்லா வளர்க்குறாங்க. அவங்களுடைய மனசெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க, எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய இதய துடிப்பு இருக்கும்னு. அப்படி பல மாற்றுத்திறனாளிகள் நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அதனால இவங்களோட பெயின் என்னங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளோட உரையாட வந்திருக்கிறவர் திரு மாணிக்க வாசகம் அவர்கள். இவர் ஒரு மாற்றுத்திறனாளியோடைய தகப்பனார். பூங்குழலி அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி மனநிலை குன்றி வாழ்க்கையில நடனம் செஞ்சு நடனக்கலைய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதன் மூலியமா தேசிய விருது பெற்று சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்து அந்த குழந்தையை, பூங்குழலி என்ற குழந்தையை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர் அந்த குழந்தையுடைய தகப்பனார் திரு மாணிக்க வாசகம் அவர்கள். மாணிக்க வாசகம் சார், வணக்கம். வணக்கம். வெல்கம் டு சந்தானா டாக்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆமாங்க. அப்போ உங்களுடைய குழந்தையுடைய அந்த மனநிலை குன்றிய அந்த அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 75 இருக்குமா இங்கயா? 75-80%. 75%. இந்த 75% அப்படிங்கிற அந்த டிசபிலிட்டியை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் ஆச்சு? எப்படி ஃபர்ஸ்ட் உங்களுடைய குழந்தை மனநிலை குன்றிய குழந்தை அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு? எங்களுக்கு 92ஆம் வருஷம் தான் திருமணம் ஆச்சு. 92. 3/6/1993 இவங்க பிறந்தாங்க. 3/6/93. 93 பிறந்தாங்க. இயற்கையான டெலிவரி தான். ஓகே. புதுச்சேரி பாண்டிச்சேரியினுடைய அரசு பொது மருத்துவமனையில் தான். ஓகே. நார்மல் டெலிவரின்னு 3ஆம் நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 3ஆம் நாள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுல எங்க கூட அப்போ என்னுடைய பெரியம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு 75 வயசு நிறைவு பெற்றவங்க. ஓகே. நான் வீட்டுல அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் கடைக்கு வெளியே கிளம்பிட்டு ஒரு வேலையா போயிட்டு நைட்டு ஒரு 7:30 மணிக்கு வந்தேன். அப்ப எங்க பெரியம்மா உடனே குழந்தைக்கு வயிறு சரியில்லை, அவங்க மலம் சரியா போகல அப்படின்னு சொல்லி எப்படிமா கண்டுபிடிச்சணும்னா அவங்க வெத்தலை போடுவாங்க. அவங்க வயிற்ற தடவி பார்த்துட்டு வயிறு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் வெத்தலை விட்ட போல அப்படி சொன்ன உடனே பீடியாட்ரிக் டாக்டர் சுகுமார் அரசு பொது மருத்துவர் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சோம். பயப்பட தேவை, உடனே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணா சரியாயிடும் சொல்லி அன்னைக்கு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். நைட்டு 10:30 மணிக்கெல்லாம் அறுவை சிகிச்சை முடிஞ்சிருது. ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருந்தோம். அப்போ எங்களுடைய கவனம் முழுக்க அதில் தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு அந்த மோஷன் வராது. அறுவை சிகிச்சை பண்ணிட்டாலும் சொல்லிட்டாரு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகலாம் அந்த மோஷன் வர்றதுக்கு. மோஷன் வரும், ஒரு சமயத்தில் நின்றுடும். அப்படி வரலான்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு போவோம். அப்போ போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மாசம் அப்படி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அவர் அது ஒரு சின்ன ஒரு எவர் சில்வர் சின்ன பைப் மாதிரி இருக்கும், அதை போட்டு அவங்க எடுப்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன், நான் ஒரு சாதாரண ஆலை தொழிலாளி, புதுச்சேரியில ஆங்கிலோ பிரெஞ்ச் டெக்ஸ்டைல்ஸ் ஷார்ட்டா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வேலை செய்யும் தொழிலாளி தான். அப்போ என்னுடைய வருமானம் 2000க்குள்ள தான். அப்போ சொன்னேன், சார் அடிக்கடி லீவ் எல்லாம் போட முடியாது சார் சொன்னேன். சரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் கூட்டு போயிட்டு அந்த கருவி வாங்கிட்டு சொன்னார், அந்த சின்ன பைப் அதை வாங்கிட்டு வந்தேன். அவர் அது மாதிரி அந்த மார்க் பண்ணி இந்த அளவு தான் அந்த ஆசனம் வேலை உள்ள விடணும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து அதை மாதிரி நான் செய்ய பழகிட்டு 3 நாள் அங்கேயே அவர் எதிர்க்கு செஞ்சு அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அதை போட்டு அதை எடுத்து வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இதில் இருந்து 1 வருஷம். அதுக்கு பிறகு குழந்தை நார்மலா இல்லை, ஏதோ ஒரு மாற்றமா இருக்கிறான்னு நமக்கு தெரியுது. இல்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. வெரி குட். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா இல்லங்கிறத நார்மலா இல்லைங்க இதுல இருந்து அவங்க நாள் ஆக ஆக மெயின் மேட்டருக்கு தாவுது. அப்போ போயிட்டு நான் சொன்னேன், அவரே போயிட்டு சார் இந்த மாதிரி என்ன சார் குழந்தைக்கு அவர் என்ன சொன்னார், ஒன்றும் சொல்லல. அவருடைய ப்ரொஃபசர் அண்ணாமலை, அவருக்கு ப்ரொஃபசர் சென்னை ஜாம்பு மார்க்கெட்ல இருக்காரு, நீ அவரை போய் பாரு அப்படின்னு நினைச்சிட்டாரு. இதெல்லாம் பாண்டிச்சேரியிலேயே? இது பாண்டிச்சேரியில. சென்னைக்கு இங்க வந்தீங்க. இங்க அவரை பார்த்து அவர் தான் முதல்ல குழந்தையுடைய பிரச்சனைய என்னன்னு சொன்னார். இது மாதிரி இது அவர் முதல்ல கேட்டார், சொந்தத்துல கல்யாணம் பண்ணிடலாம், ரத்த உறவா, மாமா அது உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா? அந்த மாதிரி
பண்ணா டாக்டருடைய கருத்து வந்து அப்படி ஒரு அவங்க இருக்குன்னு என்னன்னா இப்ப ரீசெண்டா தான் இப்ப கடைசி ஒரு 50 வருஷத்துல தான் இதெல்லாம் ரொம்ப தீவிரமா பாக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒன்லி இந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப வந்து மருத்துவர்களுடைய கணிப்பு அப்படிதான் இருக்கு. ஆமா, அறிவுரையே இதுதான் சொல்றாங்க. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க நீங்க இதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்து இல்லைன்னு சொன்னா சரி இது வந்து நீ வந்து குழந்தைன்னு வச்சுக்கோ, அதுக்காக பயப்படாத, நான் எதுவும் இல்லை அது மாதிரி இதெல்லாம் அவர் கேட்டதெல்லாம் அவங்ககிட்ட எதுவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்போ இது ஒரு விபத்து மாதிரி, ஒரு விபத்து போல நடந்திருக்கு, அடுத்த குழந்தை இப்படி போறேன்னு பயப்படாது, நார்மலா தான் பிறக்கும், சந்தோஷமா இருங்க, இது இருக்கட்டும் எல்லாம் சொல்லிட்டு எந்த ஊருன்னு கேட்டாரு. நான் பாண்டிச்சேரி சொன்னேன். நீ எங்க சுத்திட்டீங்கிற? பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். ஓ, அங்க ஆக்குபேஷன் தெரபி போன்னு சொல்லிட்டேன். ஆமா, என்ன தெரபி? ஆக்குபேஷன் தெரபி. ஓகே ஓகே. உடனே அன்னைக்கு நைட்டே கிளம்பி காலையில அங்க போயிட்டோம். ஜிப்மர் அங்க வந்து ஆக்குபேஷன் தெரபி டாக்டர் சதீஷ்குமார். ஓகே. அவரு வந்து அவர் தான் குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஓகே. இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பிட விரும்புறேன். சொல்லுங்க ஐயா. அதாவது வள்ளுவர் சொல்றாரு, அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மளால முடியுமான்னு மனம் தளராம முடியும்னு முயற்சி பண்ண வச்சுங்களேன், அந்த முயற்சி உண்டான பலன் நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். சூப்பர். முயற்சி இல்லாம எதுவுமே இல்லை. கரெக்ட். வாயால சொல்லிட்டு தான் நடக்குமா? நடக்கவே செஞ்சாதான் நடக்கும். கரெக்ட். அப்புறம் 3வது ஒரு குறள், தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி. சூப்பர் இல்லையா? இப்ப கடவுள்கிட்ட சொல்லியிருக்காரு, கடவுள்கிட்ட நம்ம வேண்டோம், கடவுளே இதை கூட நம்ம வேண்டிட்டு வந்து நடக்காது. கடவுளை நம்பி நமக்கு என்ன தேவை உண்டான முயற்சி பண்ணோம்னா திருவினை அதுக்கு கடவுள் துணை இருப்பார். கரெக்ட். கண்டிப்பா. அப்போ அந்த முயற்சி நாங்க பண்ண ஆரம்பிச்சு அவர்கிட்ட போன உடனே அவரு ஒரு மாசம் எங்களுடைய நடவடிக்கையெல்லாம் கண்காணிச்சார். உங்களுடைய மனோநிலைமை எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. அப்ப பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டு நான் தான் போய் கேட்டேன், சார் இந்த குழந்தைய எப்படி கொண்டு போனா உருவாக்க முடியும்? ஐயா, இப்போ ஏஜ் குழந்தைக்கு 1.5 இல்லையா? 2 கரெக்டா 1 வருஷம் 9ஆம் மாசம் தான் வந்து அண்ணாமலை சார். ஆமா, இங்க வரும். அது 9ஆம் மாசம் வந்துட்டு ஜிப்மருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், 10ஆம் மாசம் 1 மாசம் ஆயிடுச்சு, அவர் டெய்லி போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நான் கேட்ட பிறகு அவர் சொன்னார், நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சினா கொண்டு வரலாம். சதீஷ் சொல்றார். டாக்டர் சதீஷ்குமார் சொன்னார். ஏன் இந்த முயற்சியை பத்தி சொன்னா, நாம முயற்சி எதை நோக்கி பண்றோமோ, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன், சில பேர் இயற்கையை நம்புவாங்க, எப்படி வேணும் வச்சுக்கிட்டு. நாம செய்யற நல்ல முயற்சிகளுக்கு கடவுள் துணை இருப்போம், இல்ல இயற்கை துணை இருக்கும், கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அது மாதிரி அந்த மருத்துவரை எங்க கிட்ட கடவுள் கொண்டு போய் சேர்த்தான். நாங்க போய் அவர்கிட்ட சந்திச்சோம். அவர் வந்து நான் போய் இது மாதிரி இன்வால்வ் கேட்ட உடனே நீங்க என்ன சொல்ல செய்யறேன் சார் அப்படின்னு சொல்றீங்க, அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறீங்க சொன்ன உடனே அதுல இருந்து அவர் வந்து அந்த பயிற்சி எல்லாம் எல்லா பயிற்சி தான் எல்லாமே. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, குழந்தையில அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க, எப்போச்சும் ஒரு தடவை அரிதா கவுத்துக்குவாங்க. பூங்குழலி. ஆமா, பூங்குழலி அம்மா. அவள பூங்குழலி குழந்தை இவ்வளவுதான் மூமெண்ட். அவர்கிட்ட போகும்போது வேற எந்த மூமெண்ட் இல்லை. 10 மாசம் ஆயிடுச்சு. ஓகே. அப்படியேதான் இருப்பாங்க, எப்படி படுக்கிறோம் அப்படியே இருப்பாங்க. அப்போ அவர் பயிற்சி, காலுக்கு பயிற்சி, கைக்கு பயிற்சி, வயிற்றுல பயிற்சி, எல்லாமே பயிற்சி தான். கண்ணுக்கு பயிற்சி, எல்லாமே பயிற்சி தான். அங்க இருக்கிற கருவிகள் அதுல வச்சு செய்யணும். இதுல முக்கியமா இங்க வந்து நான் வந்து பணம் தான் செலவு. நீங்க என்ன சொன்னீங்க இல்ல? ஆமா. நான் இல்லை, அவங்க அம்மா தான், என்னுடைய மனைவி தான். அவங்க முயற்சி பண்ணா மட்டும்தாங்கன்னா கொண்டு வந்திருக்க முடியும். ஒண்ணுமே பண்ண முடியும், எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும். ஏன்னா நானும் வேலைக்கு போறேன். நீங்க வேலைக்கு போறீங்க, ஷிஃப்ட், 3 ஷிஃப்ட்டும் போவேன். ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து குழந்தைய பாத்துக்கணும். இந்த அவங்க சின்ன வயசுல சேர்ந்து பண்ணணும். அவங்களுக்கு வயசு சின்ன வயசு, எந்த ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காம, தனக்குன்னு எது எதிர்பார்க்காம என்ன நம்ம சொல்றோமோ அதை செய்வாங்க. இவ்வளவு உருவாக்கணும். ஒரு நாள் உட்கார வச்சு அவங்ககிட்ட சொன்னேன், நீ மனசு வச்சு நம்பிக்கையா டாக்டர் சொல்ல செஞ்சேன்னா இவ்வளவு கொண்டு வந்துடலாம், உன் கையில் தான் இருக்குது, நான் பணம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ அவசரப்பட சொல்ல, யோசனை பண்ணி சொல்லு, நானும் முடியும்னா செய்யலாம், முடியலன்னா என்ன செய்யணும் பார்ப்போம். அப்புறம் இந்த பயம் கூடாது, ஒரு பாசிட்டிவா சொன்னீங்க. ஆமா, இந்த பயம் உனக்கு இருக்கக்கூடாது. அது சொன்ன உடனே நாம செய்யலாம் அப்படின்னு அதை உறுதியா அவங்க சொன்ன பிறகு டாக்டர் அப்புறம் தான் போய் பேசினேன். அது உடனே என்ன பண்ணாரு, அதை சொல்லுவார். அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஒரு பயிற்சிக்கு அவர் ஒண்ணு சொன்னாரு, இந்த எல்இடி பல்ப் இருக்கு இல்லைங்களா, அப்பெல்லாம் வர்ற புதுசு அது. ஒரு ஹார்ட் போர்ட்ல எம் ஷேப்ல ஹோல்ஸ் போட்டு ஒரு இன்ச்சு ஒரு பல்ப் செட் பண்ணி கலர்ஸா செட் பண்ணிட்டு அதை இண்டிகேட்டர் செட் பண்ணி ஆன் பண்ணி விட்டா அப்படியே மூவ் ஆகும். அது குழந்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அது ஸ்லோவா, அது கொஞ்சம் பாஸ்ட் ரெகுலேட்டர் வச்சு, அது கண்ணுக்கு அது பயிற்சி. என்ன ஐடியா சார்? பேச்சுக்கு பயிற்சி வந்து டேப் ரிகார்டர்ல யாராச்சும் வந்து பேசணும், அம்மா
அ இம் மா அம்மா இதை ஒரு 10 தடவை சொல்லணும். அப்பா இதை மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சவுண்டில் குழந்தைக்கு பாதிப்பில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அதை வச்சு முதல்ல 5 நிமிஷம் 3 நிமிஷம் போட சொன்னேன். ஒரு சொல் 3 நிமிஷம். ஒரு ஏதோ 3 நிமிஷம் போட்டோம் கம்மியாக வச்சு. அது குழந்தைங்க மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகபட்சம் 7 நிமிஷம் அப்படி அதை ஒரு கேசட்டு என் அண்ணன் பொண்ணுகிட்ட சொல்லி பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு சின்ன டேப் ரெக்கார்ட் ஒன்று வாங்கி அதில் போட்டு செட் பண்ணி அதை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரபிக்கு இங்கே நம்ம ஓஎம்ஆரில் தான் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. ஆமாங்க. அங்கே வந்து ஸ்பீச் தெரப்பி அங்கே நல்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பீச் தெரப்பிக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் அவங்க சொன்ன மெத்தட்படி அதை நாங்கள் உட்கார வச்சு பேசுவோம். புரியுது. நாங்கள் பேசுவேன், எங்கள் வீட்டம்மா பேசுவாங்க. நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வந்து நல்ல ஒரு மனிதர்கள். அவங்களுக்கு 3 பசங்க. அந்த பிள்ளைங்க எல்லாருமே என் பிள்ளைகிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க பேசும். இதுதான் இறைவன் சார். அதுதான் சொல்றது ஆரம்பத்தில். நாம செய்யற உறுதியான நம்பிக்கையான நல்ல முயற்சிகளுக்கு கடவுள் இல்ல துணை கொண்டு கொடுத்தன வேற ஒருத்தர் இருந்தாங்க ஆண்டாளத்துன்னு சொல்லுவாங்க. அவங்களும் 3 பசங்க. அவங்களும் பசங்க இருக்கும்போது அவங்க பசங்க பேசுவாங்க, தூக்கி பேசுறது விளையாடுறது எப்படிலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அங்கே ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டர் சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுத்து அங்கே பயிற்சி கொடுக்குற அந்த சில கருவிகள், கால் பயிற்சி கை பயிற்சிக்கு நிக்கிறதுக்கு சில கருவிகள் மரத்துல நான் செஞ்சீங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட போய் அங்க படத்தை வரைஞ்சிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி செஞ்சு காலையில் அங்க பயிற்சி ஹாஸ்பிட்டல்ல, மாலையில வீட்டுல பயிற்சி அந்த மாதிரி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3.5 வருஷம் டெய்லி ஜிப்பர் ஹாஸ்பிட்டல் போய் டெய்லி மருத்துவமனை விடுமுறை நாள் தவிர அப்படிலாம் தான் அவங்கள வந்து உருவாக்கணும். இது அதாவது இப்ப நீங்க சொல்றீங்களே, இது நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க பெற்ற அவங்க பேரண்ட்ஸுக்கு இதய துடிப்பு எப்படி இருக்கும், இதுல எத்தனை பேர் நம்பிக்கையை இழந்து போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் உங்களை மாதிரி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு உச்சத்தை தொட்டிருக்கீங்க. எப்படின்னா இத்தோட விடாம அந்த குழந்தைய நீங்க அதுக்கு அடுத்தது நடன பயிற்சிக்கு கொண்டு வந்தீங்க. அந்த கதையை சொல்லுங்க. எப்படி நீங்க இந்த குழந்தைக்கு டான்ஸ் டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தைக்கு நம்ம நடன பயிற்சி கொடுத்தா இந்த குழந்தை வேற லெவலுக்கு வருங்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் டாக்டர் சதீஷ்குமார் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் குழந்தை ஓரளவுக்கு மூமெண்ட் உட்காருது நடக்க கொஞ்சம் பிடிச்சி நடக்கிறது அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் டெய்லி போகிறோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இவங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இவங்களை நம்ம கொண்டு போக முடியும், இவங்களுக்கு என்ன திறமை இருக்கும், நடமாட அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க, ஃபியூச்சர்ல என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு பில்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. அப்போ சொன்னார், இந்த பிள்ளைகளும் இயற்கையா 3 விஷயம் இருக்கும். ஓகே, ஒன்னு இசை, 2வது பாட்டு, குரல் வளம் வந்து நல்லா பாடுவாங்க, பாட்டு, 3வது நடனம். அது எந்த டான்ஸ் சொன்னாலும் இருக்கலாம். இவங்களுக்கு அந்த ஆர்வம் உங்களால நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு எது ஆர்வம் வளர ஸோ இந்த 3ல நீங்க அப்சர்வ் பண்ணி டிக் பண்ணுங்கன்னு இருக்காரு, கண்டுபிடிக்கணும். அப்படி சொல்லும் பொழுது சரின்னு மைண்ட்ல இருந்து வச்சுக்கிட்டேன். 3 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்புறம் சார் ஸ்கூல் என்ன சார் நார்மல் ஸ்கூல்லேயே போடுங்க, மற்ற பிள்ளையோட போகும்போது பேசும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சமாக வரும்னாரு. அப்போ நான் இருக்கிற உடம்பு வந்து பாண்டிச்சேரியில் நயினார் மண்டபம்னு வரும். அங்கே நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். அங்கதான் முதல்ல போய் நர்சரி சேர்த்துட்டு வாரத்துல 3 நாள் போவோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. இப்போ இந்த நர்சரி ஸ்கூல்ல போய் சேர்த்தேன்னு சொல்றீங்களே, இப்போ நார்மலா ஒரு நார்மலா குழந்தைங்க படிக்கிற ஒரு இதுல ஆட்டிசம் குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கும் போது அந்த ஸ்கூல்ல ஒன்றும் சொல்லலையா, பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டு அதை தான் சொல்ல வரேன். அவரை போய் நான் பார்த்து பேச, இந்த மாதிரி இருக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறேன், நீங்க எதுவுமே வேணாம், குழந்தை இருக்கட்டும், ஹாஃப் டே என்னோட பரவாயில்ல, அவங்க பாட்டு குழந்தை இருக்கட்டும், அவங்க என்ன செய்யணும் செய்யட்டும், அவங்களோட எதுவும் நாங்க சொல்ல கேட்க மாட்டோம், நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும் போய் பேசலாம் கட்டிடுறேன்னு சொன்னேன். சரி இட்டு வந்து சேருங்க, அங்கே இட்டு போய் சேர்த்தோம். அப்புறம் அவங்களுடைய ஒரு சூழ்நிலை அந்த பள்ளிக்கூடம் வேற ஒரு இடத்துக்கு மாறுது, வேற ஒரு நிர்வாகத்துக்கு மாறிடுச்சு. ஓகே, வேற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாறிடுச்சு. அப்போ அங்கே கொஞ்ச நாள் டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு பொறுத்தவரை தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிர்வாகத்துட்டு போச்சு. அப்போ அவர் வந்து நம்ம பள்ளியை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திட்டார். அவர் பேர் வந்து சார்லஸ் ராஜ். ஓகே, வெரி நைஸ். வயசானவர், ஒரு அருமையான நல்ல மனிதர் அவர். ஓகே, அவர் பிள்ளைகளை மோட்டிவேஷன் பண்றது நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆசையா இருக்கும். அப்போ அவரை போய் நான் சந்திச்சேன். இந்த பள்ளி தான் நான் முதல்ல சேர்த்தேன். ஒரு 2 தடவை மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு, என் குழந்தை இந்த மாதிரி இருக்கிறா, இங்கதான் சேர்த்து இருந்தேன், அப்படின்னு வரட்டும், என்ன செய்யணும் செய்யட்டும், உங்களால என்ன முடியுதோ ஒரு ஆனா அவன சொல்லி விடு. கேட்ட உடனே என்ன விடு அப்படின்னாரு. அவர் இட்டு சேர்த்தேன். அவர் நல்லாவே டீச் பண்ணார் பள்ளிக்கு. தனியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு டீச்சரை போட்டு அவங்க சொல்லிக் கொடுங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே. 5வது வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க.
ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வைக்கிறாரு. கொடுக்க வச்சார். அவர் வந்து அவர் 5வது வரைக்கும் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணார், இவங்ககிட்ட சில பேட் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும், சரியா உட்கார தெரியாது, ட்ரெஸ் லைட்டாக எடுத்து விட தெரியாது, வளர்ந்துட்டாங்க இல்லையா. கரெக்டுங்க. அப்போ கோ எஜுகேஷன், அப்போ ஒரு சிறப்பு பள்ளியில் போய் சேரு, அவங்க அதுக்கு உண்டான பயிற்சி கொடுப்பாங்க. படிக்க போகணும்னா நீங்கிட்ட ஆலோசனை நான் சொல்கிறேன், நீ ஏன் வீட்டில் சொல்லிக் கொடு. சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு, இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்கூல்ஸ் இருக்கு, நல்லாவும் நடத்துறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஸ்கூல் மதர் தெரசா, மதர் மறுவாடு மையம். ஓகே ஓகே. இந்த பள்ளி வந்து மதர் தெரசா ஆங்கில பள்ளி. சூப்பர். அதுக்கப்புறம் மதர் தெரசா மறுவாழ்வு மையம் ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன். அங்கே இருந்தோம். அங்கே இருக்கும்பொழுது இதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ பாட்டுக்கானே இவங்க காலை தட்டுவாங்க, இவங்க இல்லையாம காலை தட்டுவாங்க போது, அப்படியே இந்த மூமெண்ட்ஸ் ஸ்லோவாக அப்போ அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது. இந்த சிறப்பு பள்ளியில் போகும்போது அங்கே இருக்கிற மிஸ், அவங்க பேர் அம்சா மிஸ்ன்னு ஒரு மிஸ் இருந்தாங்க அந்த பள்ளியில். அவங்க வந்து ஒவ்வொரு வருஷம் அந்த பள்ளியிலும் இந்த பள்ளிகளுக்கு ஆண்டு விழா நடத்துவாங்க. கண்டிப்பாக. அப்போ பிரின்சிபல் ஜெகதீஸ்வரி மேடம் அவங்க அந்த பள்ளி ஆண்டு விழா அந்த பள்ளியில் ஒன்றா சொல்லி விடும்போது இவங்களுக்கு டான்ஸ் ஆடுற இன்ட்ரெஸ்ட் சொன்ன உடனே அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, கேட்டாங்க, சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் ஆண்டு விழா எப்படி நடப்பாங்க, ஒரு சின்ன ப்ரோக்ராமு. அப்புறம் எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, நம்ம டான்ஸ் டீச்சர் சேர்க்கலாம் அப்படின்னு. சூப்பர். சரி பார்க்கலாமா, விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற வழியிலேயே ஒரு நாள் எதாச்சும் ஒரு நாட்டிய பள்ளி பாக்குறீங்க, புதுச்சேரி இளைஞர் கலைக்கூடம் நாட்டிய பள்ளின்னு இருந்த போட எங்க வீட்டம்மா தான் பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவங்க பண்ணு போய் அவங்கள ஆசிரியை பார்த்து முதல் சந்திப்பு என்னுடைய பொங்கலுடைய குரு ஆசிரியை அம்மா தான். அவங்களை சந்திச்சு சொன்ன உடனே அவங்க குழந்தை அழிச்சிடுவாங்க. அவங்க பேருங்கய்யா? அவங்க பேரு புதுச்சேரி கலைமாமணி டாக்டர் சுமதி சுந்தர் அவர்கள். சூப்பர். முதல் சந்திப்பு எங்க வீட்டம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. சரிம்மா நம்ம போலான்ட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சனிஞாயிறு வகுப்பு எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்து குழந்தை போகணும், நீங்கள் விடுங்கன்னாங்க. அவங்க விட்டுட்டாங்க. என்னுடைய மகள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்ட தருணம் எதுன்னா அவங்கள சந்திச்சு அந்த நாள். சூப்பர் சூப்பர். அப்போ அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், என் பிள்ளை மாற்றுத்திறனாளி தான், யார் கேட்டாலும் நீங்க சொல்லலாம், இந்த பிள்ளைக்கு நீங்க டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, உங்களால என்ன முடியுமோ சொல்லி கொடுங்க, நீங்க என்ன சொல்லி அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர். உங்களுக்கே கை தட்டணும். நீங்க என்ன சொல்லி அதை நான் நம்பிக்கை உங்களுக்கும் உங்க அவ்வளவுதான் அம்மாவுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவுக்கும் அந்த நம்பிக்கை எதுன்னா அதான் சொல்றேன். நாம தேடிலாம் சுத்தலே அலையில. கரெக்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் டாக்டர் கிடைச்சாரு, பள்ளிக்கூடத்துக்கு போனோம் ப்ரொஃபஸர் கிடைச்சாரு பிரின்சிபல். ஆமா. ஸ்பெஷல் ஸ்கூல் போனோம், அங்க டீச்சர் மாதிரி டான்ஸ் ஆடுறான்னு சொன்னாங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க. போற வழியிலேயே இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோம், அந்த ஆசிரியர் அம்மாவை பார்த்தோம், அவங்க உடனே சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப நான் என்னுடைய நம்பிக்கை அதிகமாகுது இல்ல. கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு அடுத்தடுத்த இதை காட்டுறாரு, வழியை காட்டுறாரு. அப்போ நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லி கொடுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்ப ஆரம்பத்துல சரி எல்லாரையும் மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அது காலப்போக்கில் அது போக 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 எங்களுடைய அந்த முயற்சியை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க குழந்தைக்கு. அவங்களுக்கு அந்த அந்த ஒரு சரி மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. பெற்றோர்கள் நம்ம சொல்றதை கேக்குறாங்க என்ன அவங்களுக்கு வந்துட்டு பிறகு எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு. அப்போ குழந்தைக்கு கேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தை கேர் எடுக்க ஆரம்பிச்ச உடனே குழந்தைக்கு அந்த ஆர்வம் இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அப்போ குழந்தை இந்த ஆர்வம் இருந்து சொன்ன உடனே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எல்லா பிள்ளையும் நார்மல் பிள்ளைங்க தான், இவங்க வித்தியாசமானவங்க. கிளாஸ் முடிஞ்சாலும் இவங்களுக்கு கேர் எடுப்பாங்க. அவங்க மகளும் நடன ஆசிரியர், 2 பேருமே மாற்றி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அவங்க எது சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கிற பெற்றோர்கள் சொல்லும்பொழுது அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க குழந்தைய. அவங்க தத்தெடுத்துட்டு மாதிரி தான் இன்ன வரைக்கும் அப்புறம் பீஸ் வேணான்ட்டாங்க. எவ்வளவு பெரிய மனசு. நான் எவ்வளோ அவங்க கிட்ட சொல்ல வேணான் டீச்சர், அது சரி வராது, நான் கட்டிடுறேன், அவ என் குழந்தை. ஐயா இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணுங்க ஐயா, எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ணிட முடியாது. இப்போ எனக்கு ஏன் நீங்க சொல்றதெல்லாம் பெருசா தெரியுதுன்னா, இப்போ சாதாரண எனக்கு ஒரே ஒரு காலில் ஒரு போலியோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கே எங்க வீட்டில் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, என்னடா இந்த பையனுக்கு என்ன ஆகும் ஃபியூச்சர்னு. இப்போ உங்களுடைய டாக்டருடைய அந்த மனநிலை அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க எவ்வளோ தன்னம்பிக்கையோட ஒரு பயங்கரமான ஒரு ராயல் ஃபைட் போட்டிருக்கீங்க லைஃப் மேல. அதனால உங்களுடைய டாக்டரை நீங்க தேசிய விருது வாங்க வச்சிட்டீங்க. அது நாங்க செய்யல, நான் அதை ஏத்துக்கிறேன், அந்த டீச்சர் பண்ணாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, முதல்ல நான் சென்னை ஆஸ்பத்திரிக்கு பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, அப்புறம் சென்னையில ரெஃபர் பண்ணாரு, அவர்கிட்ட போனீங்க, மறுபடியும் ஜிப்மர் வந்தீங்க, ஜிப்மர்ல அவர் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, அதுக்கப்புறம் வீட்டில் உங்களோட ஒய்ஃபோட பேசுறீங்க, நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் மறுபடியும் பேசுறீங்க, நார்மல் ஸ்கூல்ல
போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரின்சிபால் கிட்ட பேசுறீங்க, அவர்கிட்ட போய் மறுபடியும் இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் அவர் சொன்ன கைடன்ஸ் வச்சு அடுத்த ஸ்கூலுக்கு போறீங்க, போற வழியில பார்த்து இந்த நடன பள்ளியில வந்து நீங்க கரெக்டா ஒரு டீச்சர் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இப்போ இந்த முயற்சி எல்லாம் நீங்க பண்ணீங்கல்ல, அதுக்கு நான் வந்து பாராட்டுறேன். அந்த டீச்சர் வந்து கத்து கொடுத்தாங்களே, அதையும் நான் பாராட்டுறேன். ஆனா இது ஒரு பேரண்டா எத்தனை பேரண்ட்ஸ் இதை செய்யறாங்க? எல்லா பேரண்ட்ஸ்க்கு ஆசை தான், பெற்றோர்களுக்கு இது நம்பிக்கை இருக்கணும். இது வந்து உங்களுடைய கதை வந்து உண்மையான ரியல் ஸ்டோரி. இது வந்து யாருக்கு வந்து ஊக்கம் தரும்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஐயோ சரி போ, இந்த குழந்தை மாதிரி இருந்துட்டு போகட்டும்னு விடாம இவ்வளோ முயற்சி எடுத்து தேசிய விருது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. அதுக்கு உங்களுக்கு தான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் அவன் சேர்ந்து சொல்லுவாங்க. நான் கடவுள் நம்பிக்கை உடையாள். சரி, இது ஏதோ நமக்கு பிறந்துச்சுன்னு 2 விஷயம் சொல்ல வரும். மில்லில் ஒரு அமைப்பு இருக்கு, ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பு. அமைப்பு செயலாளர் கோ முத்தமிழர். ஓகே, சின்ன வயசு தான். எங்க மில்லில் வந்து சம்பள உயர்வுக்காக ஒரு போராட்டம் பண்ணி இந்த போராட்டத்தில் டிஏ வாங்கணும். அந்த அமைப்பு தான் காரணம். முத்தமிழ்ன்ற அவர் தான் காரணம். அவருக்கு வந்து 2 மகன்கள். 2 மகனும் பேச மாட்டாங்க, காதுக்கு. ஓகே, எனக்கு இந்த போராட்டக்குள்ள போகும்போது அவர் அறிமுகம். ஒரு இடத்துல அவர் இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்குதுன்னு கேள்விப்பட்ட பிறகு 2 பிள்ளைங்க வச்சுட்டு இந்த போராட்டத்துக்கு செயலாளராக இருந்து இவ்வளவு போராடுறாருன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட ஒரு நாள் நான் தனிப்பட்ட முறையில் பேசினேன். என் பிள்ளை மாதிரி வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த போராட்டத்துல ஒரு நாள் என் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாரு. அவர் வந்தப்போ என் வீட்டுல வந்து குழந்தைய பார்த்துட்டு பேசி அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எங்க வீட்டு அம்மா கொஞ்சம் அப்போ எமோஷனல் ஆயிடுவாங்க. நான் எனக்கு விமர்சனம் ஆவேன், நான் அதை கட்டுப்படுத்துவேன். வரல ஒரு வார்த்தை அம்மானு கூப்பிடுவாளான்னு எங்க வீட்டு எத்தனையோ இரவு ஏங்கி அழுத தூங்காத நாட்கள் உண்டு. நானே எங்க வீட்டம்மா நான் அப்பா மட்டும் சொல்லுவேன், நீ வாயை மூடுன்னு சொல்ல அளவுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அது நிஜமாயிட்டு இருக்கு. பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குரு அம்மாவிற்கு வணக்கம். ஓம் ஆதி சகுருநாதர் திருவள்ளுவர் திருவடிகளே போற்றி. குருவாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் திருக்குறள் கதை சொல்ல போனேன். கவனமாக கேளுங்க. கற்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? கசடல இந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக புரிந்து படிக்கணும். கப்பவை என்னெல்லாம் படிக்கணும்? நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்களோ அதன்படி நல் அறம் தவறாமல் வாயனும். கற்க கசடல கப்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்படி வாழ்ந்தால் கடவுள் நமக்கு எல்லாம் தருவார். ஒருவேளை கடவுளே தரலினாலும் நாமளே அடையலாம். எப்படி? அதுக்கு ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உடலானும் மனதானும் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு விடாமுயற்சியா கடுமையா உழைத்தால் அடையலாம். திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்றாய் பாருங்க. இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஏன் அந்த குழந்தை கொடுக்கல? அவர் இயற்கை தான் நமக்கு ஏன் கொடுத்துருக்கு? அப்படின்னா நீங்க தான் அன்பா பாத்துப்பீங்கன்னு இந்த இறைவன் டிசைட் பண்ணிருக்காரு. அப்ப நான் சொன்னேன் என்னுடைய ஊழ்வினை பயனா இருக்கும்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு அது இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க, உங்க கருத்து அது, நம்மளாலதான் அது முடியும் அப்படி இயற்கை நமக்கு கொடுத்துக்குது, ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொன்னாரு. நான் அது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் நான் சிந்திச்சதே இல்லை. அப்சல்யூட்லி ஃபைன். அப்போ அந்த வார்த்தை அந்த வினாடி இருந்து இவங்களை பத்தி நான் வருத்தப்படுத்த விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் என் பிள்ளை நினைச்சு வருத்தப்பட்டதே கிடையாது இந்த நிமிடம் வரைக்கும். பெரிய லெசன் எல்லாருக்கும். ஏன் அது சொல்றேன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது அவ்வை பாட்டி ஒரு பாட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, பெற்றோர்களுக்காக தான் சொல்றேன். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையால் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது.
ஐயா ஐயா. பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் பெரியவன் யாரும் சொல்லாதீங்கடா, செய்ய முடியாத செயலை செய்யறவங்க இருக்கிறாங்க. உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டுக்குருவி ஒரு கூடு கட்டுது, அந்த கூட்டை யாரை கட்ட முடியும்? நம்மளால முடியவே முடியாது. கரையான் புற்று கட்டுது. இன்னைக்கு இருக்கிற அடுக்குமாடி வீடுகளுக்கு மாடல் கரையான் புற்று தான். அவ்வளவு அடுக்குமாடி கட்டி வச்சிருக்கு. அந்த புற்றை கட்ட முடியுமா? தேன் ஒரு தேன் எடுத்து கூடு கட்டி வைக்குது. கூடு கட்டுது. கரெக்ட். கூடு தொங்குது, தேன் ஒழுவுல, திரவம் ஒழுவாமல் சேர்த்து வைக்குது. முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. எந்த உயிரினம் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, யானை. அப்போ இந்த குழந்தைகளுக்கும் நிச்சயமா ஒரு திறமை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெற்றோர்களுடைய வேலை, கடமை. கரெக்ட். கடமை. கண்டுபிடிச்சி அதை கொண்டு போயிட்டா அவங்களும் கொண்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு இதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்ட். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சிருக்கிறவங்க என்கிட்ட கேட்டாங்க, அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சிந்திக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இந்த குழந்தை இருக்கு, இது நம்ம குழந்தை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, இந்த குழந்தைய நம்ம பாதுகாப்போன்னு தான் விடுவாங்களே தவிர, இப்போ உங்களை மாதிரி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ற பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் அதோட போராடணும்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நானும் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால நான் தைரியமா அதை சொல்றேன். நான் யாரும் சொல்றதுக்குன்னு யாரும் என்ன கேட்க முடியாது. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். ஐயா, இப்போ நீங்க அடுத்த இது சொல்லுங்க. இப்போ இவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் டீச்சர் அவங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. எந்த ஸ்டேஜ்ல இவங்களுடைய அரங்கேற்றம் பண்ணீங்க, எந்த ஸ்டேஜ்ல தேசிய விருதுக்கு இவங்க நாமினேட் ஆறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ எங்களுடைய நடன ஆசிரியர் அம்மா வந்து என் மகளுக்கு மட்டும் குரு இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கே குரு அம்மா தான் சொல்லுவேன். ஆமா ஆமா, குரு. ஏன்னா பல அவங்க வந்து என் பிள்ளை மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற பிள்ளைங்க அத்தனையுமே ஒரு சமுதாய நோக்கத்தோடு தான் அந்த நாட்டிய கலையை அவங்க கற்றுக் பிள்ளைங்க சமுதாயத்துல ஒரு நல்ல விதமா வரணும், நல்ல கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிற பிள்ளைங்களா வரணும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் அவங்க சொல்லிக் கொடுக்கும். அந்த அடிப்படையில வந்து என்ன கேட்டாங்க ஒரு தடவை, இது இந்த நாட்டிய பயிற்சி நடக்கும் பொழுது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நிகழ்ச்சிகள், சுற்றுலாத்துறை நிகழ்ச்சிகள், அது இல்லாமல் தனியார் நிகழ்ச்சிகள்லாம் எடுத்துட்டு போய் என் பிள்ளையும் பங்கு பெற செய்வாங்க. சூப்பர், எவ்வளவு பெரிய விஷயம் அது. பங்கு பெற செய்யும் பொழுது இவங்களுடைய ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்படியே பங்கு பெற நிகழ்ச்சி பண்ண ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து போட்டோஸ், அப்போ என்கிட்ட செல்போன்ல கூட கிடையாது, அவங்க போட்டு அவங்க கிட்ட நான் வாங்கி வச்சுக்குவேன், சீடியில் காப்பி பண்ணி வச்சுக்குவேன், அப்படியே இருக்கும். இப்படியே ஒண்ணுன்னா பண்றாங்க. ஒவ்வொரு நான் பண்ணது வந்து நமக்கு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், பிள்ளை வளர்ந்து காமிக்கலாம், அதுக்கு போட்டு காமிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆர்வம் வளரும். கண்டிப்பா அந்த கண்ணோட்டத்தை தான் இது செஞ்சோம். அப்சல்யூட்லி. அப்போ அவங்களும் அப்படிதான், எல்லா பிள்ளைங்களும் எந்த நிகழ்ச்சி போனாலும் போட்டோ எடுத்துக்குவாங்க, வீடியோ எடுத்துக்குவாங்க, போட்டு பார்ப்பாங்க. இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தோம். இடையில தனியார் நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது பாண்டிச்சேரியில குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, உசேன் ஐயா. அவர் வந்து புதுச்சேரி, தமிழ்நாடு உள்பட இது மாதிரி பாரம்பரிய கலைகள்ல சிறந்து விளங்குற கலைஞர்களை ஒவ்வொரு வருஷமும் கூப்பிட்டு பாராட்டி பரிசு கொடுத்து கௌரவப்படுத்துவார். தனிப்பட்ட முறையில கிட்டத்தட்ட என் பிள்ளை கலந்துக்கும் பொழுது 28வது வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ அவர் ஒவ்வொரு வருஷம் விருதுக்கு அவர் விளம்பரப்படுத்துவார். அது ஒரு நாள் எங்களுடைய ஆசிரியர் அம்மா தான் போன்ல உடனே அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் டேட் அப்போதான் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் அதை அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் ஃபோன் பண்ணி பேசுனேன், எனக்கு இப்போ தான் தகவல் தெரியும் சொன்னோன்னே, பரவாயில்ல நீங்கள் நைட்டு தான் கொடுங்கன்னார். உடனே எல்லாமே ரெடி பண்ணி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து போய் கொடுத்தேன். எங்கள் கூட பரிசீலிச்சு முடியும், அவர் ஒரு கூட போட்டு தான் பண்ணுவேன். அவர் முதல் என் பிள்ளைக்கு அவர் வந்து அதை செலக்ட் பண்ணி ஒரு இளைஞர் கலைத்திலகம் விருதுன்னு ஒன்று கொடுத்தாரு. கொடுத்தாரு. அதுக்கு பிறகு தமிழ் சங்கத்துல, புதுவை தமிழ் சங்கத்துல நிகழ்ச்சி பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். கலை பண்பாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, எல்லா நிகழ்ச்சியும், நிறைய தனியார் நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள் பின்னாடி ஒண்ணு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே எல்லாமே அவங்க தான் பண்ணி, நான் நமக்கு தெரியாது. கரெக்ட். எல்லாமே நடன ஆசிரியர் அம்மா பண்ணதுதான், டீச்சர் தான், அவங்க பண்ணதுதான். ஏன்னா நமக்கு அதை பத்தி சொல்லுவாங்க, நாங்க செய்வோம், ஓடுவோம், எட்டுன்னு போவோம், எல்லாமே பண்ணுவோம், அவங்க எது சொன்னாலும் செஞ்சிருவோம். சரிங்க, இப்ப இவ்வளவு தூரம் நீங்க சொன்னீங்க, இங்க இருந்து எப்படி தேசிய விருதுக்கு அப்ளை பண்ணி எப்படி அந்த தேசிய விருது கிடைச்சது, அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் இப்போ அந்த அரங்கேற்றம் வந்து இந்த கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா, அப்போ என் பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க, மேம் எல்லா பிள்ளைகளும் அரங்கேற்றம் பண்ணிட்டீங்க, எனக்கு பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நானும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரியாது. இவங்க கேட்டது எனக்கு தெரியாது. அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு மைண்ட்ல பண்ணணும், சரி
வீட்டுக்கு வந்துட்டோம், நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறேன், உடனே கிளம்பி வாங்க வீட்டுக்கு, உடனே கிளாஸுக்கு போனேன். குழலிப்பா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, குழலிக்கு இந்த வருஷம் அரங்கேற்றம் பண்ண சூப்பர் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க அது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. அப்போ சொன்ன உடனே நான் ஒன்றும் சொல்ல, சரிங்க மேடம் சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு தூக்கம் போயிடுச்சு. எங்கள் வீட்டை மாட்ட சொன்னேன், எப்படிங்க பண்ண முடியும், என்ன செய்ய. இதுக்கப்புறம் 2வது ஒரு பையன் பிறந்தான். இவங்க 93, 98ல் பையன் பிறந்தான். 5 years கேப்ல தம்பி பிறக்கிறாரு. அவன் நல்லா அவர் நீ படிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு பியூட்டிஃபுல், வெரி நைஸ், சென்னையில் இட்டாச்சி கம்பெனியில் வேலை செய்யறாரு. வெரி குட் சார். ஒரு 2 வருஷமா போறாரு. வெரி குட். அவர் வந்து அக்காவை நல்லா பாத்துக்கிறாரு. அவருக்கு உண்டான என்னென்ன செய்யோ அதெல்லாம் அவர் செய்வார். சூப்பர். இவங்களும் தம்பி விட மாட்டாங்க, அவரும் அக்கா விட மாட்டாரு. ஒரு வருஷம் முழுக்க என் பிள்ளைங்க மட்டும் பயிற்சி, அரங்கேற்ற பயிற்சி. ஒரு வருஷம் முழுக்க 2020 ஜனவரி 3ஆம் தேதி அரங்கேற்றம். நான் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க. நான் எதுவும் சொல்ல, அவங்க தான் பண்ணாங்க, எல்லாமே அவங்க தான். உங்க டாக்டருடைய இந்த டீச்சர் கலைமாமணி திருமதி சுமதி சுந்தர் அவங்களுடைய இந்த ட்ரைனிங்கு, அவங்களுடைய இந்த முயற்சி, இவங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தினது, இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாற்றுத்திறனாளி நம்ம பூலோகத்துல வாழ்ந்தாங்க, நம்மளுடைய உலகத்துல வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆனி சலிவன் அப்படிங்கிறவங்க வந்து டீச்சரா அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய டீச்சிங்னால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த வேர்ல்டு, இத்தனை டிசபிலிட்டி இருந்தா கூட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த வேர்ல்டு அவங்க தான். உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா அமைஞ்சவங்க அவங்க. ஸோ அவங்கள பார்த்தாவே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. இன்ஃபேக்ட் நானே அவங்களுடைய ஹெலன் கெல்லர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு என்னுடைய மிமிக்ரிக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்க கலைமாமணி டாக்டர் சுமதி சுந்தர் அவர்களை பத்தி நீங்க சொல்ல 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 எனக்கு ஹெலன் கெல்லரோடைய டீச்சர் ஆனி சலிவன் தான் ஞாபகத்துக்கு வராங்க சார். அதுதான் அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, நான் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். நம்முடைய நல்ல முயற்சிகளுக்கு கடவுள் மிகுந்த கடவுள் இல்ல இயற்கை கண்டிப்பா நமக்கு ஒன்னொன்னு கொண்டு வந்து சேர்க்கும். நான் அனுபவிச்சு சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல. அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையோட செயல்படணும். இதை பார்க்குற பெற்றோர்கள் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்ததுன்னா நீங்க மனசு நம்பிக்கையா செய்யுங்க, கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு வழியில அவங்களையும் கொண்டு வர முடியும், நிச்சயமா முடியும். सुश्री एम पुंगुली पुडुचेरी दिव्यांग भरतनाट्यम नर्तकी हैं और 2019 में 7000 प्रतिभागियों के बीच थिल्लई नाट्यांजलि में भाग लेकर गिनीज रिकॉर्ड बनाया. सुश्री एम पुंगुली पुडुचेरी.